மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவியினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் 2024 உயிரியல் இறுதி பரீட்சை வினாத்தாளின் 21வது வினாவிலிருந்து தொடர்ந்து பார்க்க உள்ளோம். இந்த 21வது வினா, இதய வட்டத்தின் போது மனித இதயத்தில் பின்வரும் கட்டமைப்புகளுள் எது தூண்டப்படுவதனால் சோனை அறை வறுமை அடை. உங்களுக்கு தெரியும், இந்த இதய வட்டம் என்றது நீங்கள் தெளிவாக கற்றிருப்பீர்கள். இந்த இதய வட்டத்துக்கு 0.8 செகண்ட் எடுக்கும். இதய வட்டத்தில் இதயத்தின் சுருக்கம், குருதி பம்பப்படுறது, இதயம் தளரும், இந்த செயற்பாடுகள் ஒரு வட்டவடுக்காக நிகழ்ந்து கொண்டிருக்கும். முக்கியமாக இந்த இதய வட்டத்தை நாங்கள் சோனை அறை சுருக்கம், அடுத்தது இதய அறை என்ற சுருக்கம், அடுத்தது பூரணமான தளர்வு என்ற வகையில் பார்க்க வேணும். நாங்கள் இதய வட்டம் ஆரம்பிக்கிறது எங்கே என்று சொன்னால், இதயம் முற்றாக தளர்ந்திருக்கும். அப்படி இதயம் முற்றாக தளர்ந்திருக்கும் போது மேல்பெருநாள குருதி வலது சோனை அறைக்கையும் கீழ்பெருநாள குருதி வலது சோனை அறைக்குள்ளும் விடப்படும். அப்போ வலது சோனை அறைக்குள்ள மேற்பெருநாள கீழ்பெருநாள குருதி ஊற்றப்படும். இந்த மாதிரி அந்த குருதி ஊற்றப்படும் போது அங்கே உள்ள வலது சோனை அறையின் மேற்பெருநாளம் திறக்கிற வாயில், இந்த சுப்பீரிய வீணாக்காவாண்டு குறிப்பிடுவார்கள், அந்த வாயிலுக்கு அருகில உள்ள ஒரு விசேட நரம்பு தசைக்கல திணிவு, நியூரோமஸ்குலர் செல்ஸ், ஒரு திணிவாக காணப்படும். அது எஸ்ஏ கணு அல்லது குடாச்சோனை கணு என்று குறிப்பிடுவார்கள். இந்த எஸ்ஏ கணு தூண்டப்படும். இந்த எஸ்ஏ கணுவிலிருந்து பிறப்பிக்கப்படுகின்ற மின்கணத்தாக்கங்கள் விசேடித்த நார்கள் வழியாக சோனை அறை சுவரில் பரவும். இந்த மாதிரி நேரடியாக சோனை அறை சுவரில் கணத்தாக்கம் பரவுவதன் காரணமாக இந்த சோனை அறை சுருங்கும். அப்படி சோனை அறை சுருங்கும் போது, அதாவது 1 செகண்ட் டைமுக்குள்ளே விரைவாக சுருங்கும். இதன் காரணமாக சோனை அறையில் உள்ள குருதி முழுவதும் இதய அறைக்குள் பாயும். இதுன்ற விளைவு சோனை அறை வறுமையாகும். இங்கே இன்னொரு முக்கிய விடயத்தையும் இந்த இடத்துல நீங்கள் கவனித்து கொள்ள வேணும். இந்த எஸ்ஏ கனவிலிருந்து கணத்தாக்கம் ஏவி கனவுக்கு போகும். இந்த ஏவி கனவின் தூண்டலாலே, ஏவி கணு அஞ்சல் செய்யும் தூண்டலாலே, முக்கியமாக இந்த ஏவி கட்டின் கிளைகள் போக்கிஞ்சையின் நார்களுக்கூடாக பயணிக்கும் கணத்தாக்கம் காரணமாக இதய அறை சுருங்கும். அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சோனை அறை வறுமையடைந்த பின்னர் தான் இதய அறை சுருங்க வேணும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு டைம் ஒன்று வேணும். இதுக்கு இந்த எஸ்ஏ கனவிலிருந்து ஏவி கணக்குரிய கடத்தல், ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட், ஒரு செகண்டின் பின்னர் டைம் எடுக்கும். ஏவி கனவிலிருந்து எஸ்ஏ கனவிலிருந்து ஏவி கனவுக்கு கணத்தாக்கம் போகிறதுக்கு ஒரு செகண்டில் ஒரு பின்னம் குறுகிய டைம் ஒன்று தேவை. இந்த டைமை பயன்படுத்தி எஸ்ஏ கனவின் தூண்டலால் சோனை அறைகள் ரெண்டும் வறுமையாகும். அப்போ இந்த கேள்விக்கு நேரடியான விட, முதலாவது விட எஸ்ஏ கணு. ஏவி கணு கணத்தாக்க தூண்டலால் இதய அறை சுருக்கம் நடக்கும். ஏவி கட்டு ஏவி கனவின் கணத்தாக்கத்தை கடத்தும். ஏவி கட்டின் கிளைகள் தொடர்ந்து பயணிக்க உதவும். வேகிஞ்சையின் நார்கள் இதயத்தின் உச்சியில் பிறப்பிக்கப்படுகின்ற அந்த சுருக்க அலையை மேல் நோக்கி கடத்துவதில் பங்களிப்பை வழங்கும். அப்போ இங்கே விளங்குதோ, இதயம் சோனை அறைகள் வறுமையாக காரணமாவது எஸ்ஏ கணு. நாங்கள் அடுத்த வினாவுக்கு போகலாம். இந்த 22வது வினா, மனிதனின் சுவாசம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில்
சரியானது எது? உங்களுக்கு தெரியும், மனிதன் சுவாசம் காற்றூட்டல் பொறிமுறையை கொண்டது. இந்த காற்றூட்டல்ல 2 வகை இருக்குது. ஒன்று உட்சுவாசம், வளிமண்டல காற்று நுரையீரல நிரப்பும். அடுத்தது வெளிச்சுவாசம், நுரையீரல்ல உள்ள வளிகள் வெளிக்கு தள்ளப்படும், வளிமண்டலத்துக்கு தள்ளப்படும். இது மாறி மாறி நிகழும். அதாவது உட்சுவாசம் ஒரு ஓய்வு, வெளிச்சுவாசம் என்ற வகையில சுவாச வட்டம் அமையும். 15 செகண்ட்களுக்கு ஒருக்கா ஒரு சுவாச வட்டம் நிகழும். விளங்குதோ? அப்ப அந்த வகையில இந்த உட்சுவாசம் வெளிச்சுவாசம் என்றது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். விளங்குதோ? இது மனித உடல்ல உள்ள தசைகளின் சுருக்கத்தாலும் முக்கியமாக இந்த விலாயன்புகளின் அசைவினாலும் பிரிமென் ரட்டு சுருக்கத்தினாலும் கட்டுப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக இந்த விலாயன்புகளுக்கு இடையில உள்ள தசைகள், விளங்குதோ? வெளிப்பழுவிட தசை, உட்பழுவிட தசை என்று எதிர்ப்புக்குரிய தொழிற்பாடுடைய 2 தசைகள் இருக்கும். அங்கே மார்புப்பட்டையோட இந்த விலாயன்புகள் இணைக்கப்பட்டிருக்கும். பிற்புறமாக முள்ளந்தண்டின்போட இணைக்கப்பட்டிருக்கும். நெஞ்சரைக்குரிய முள்ளந்தண்டின்போட இணைந்திருக்கும். இந்த நெஞ்சு கூட்டுக்குள்ளே நுரையீரல்கள் இருக்கும். விளங்குதோ? நெஞ்சு குழியையும் வயிற்றுக்குழியையும் பிரிக்கிற தளமாக பிரிமென் ரட்டு காணப்படும். பிரிமென் ரட்டு இந்த எக்ஸிபாய்ட் போன் என்று சொல்றது மார்புப்பட்டையின் வாட்போலி முளையோடு இணைக்கப்பட்டிருக்கும். விளங்குதான்? இந்த பிரிமென் ரட்டு சுருங்குவதாலே அதன் வளைவு குறையும். விளங்குதோ? இவ்வாறான சுவாச அசைவுகள் உச்சுவாசம் வெளிச்சுவாசத்தை நிகழ்த்தும். மற்றொரு விடயமும் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். இந்த சுவாச மேற்பரப்புக்கும் குருதிக்கும் இடையில் நடக்கிற வாயு பரிமாற்றம் புறச்சுவாசம். அதே நேரத்தில் குருதிக்கும் இளையத்துக்கும் இடையிலான நடைபெறும் சுவாசம் அகச்சுவாசம். விளங்குதோ? இந்த அகச்சுவாசம் புறச்சுவாசம் 2 போதும் CO2 O2 என்பவற்றின் பரவல் எதிரெதிரான திசைகளில் நிகழும். விளங்குதோ? அப்போ இதை வச்சு கொண்டு உலகத்தையும் கொண்டு நாங்கள் இந்த வினாவுக்கு வருவோம். மனிதனின் சுவாசம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது. முதலாவது கூற்று, உயர்த்தப்பட்ட குருதி pH நுரையீரல் காற்றோட்டத்தின் ஆழத்தையும் வீதத்தையும் அதிகரிக்கும். உங்களுக்கு தெரியும், விளங்குதோ? குருதி pH என்றது ஒரு குறிப்பிட்ட வீச்சுக மாறாமல் வச்சிருக்கப்படுவது. சராசரி குருதி pH பெருமானம் 7.4. விளங்குதோ? இதை விட குறையும் என்றால், விளங்குதானே, மனித உடல்ல பல அனுசவ செயற்பாடுகள் பாதிக்கப்படும். விளங்குதோ? அப்ப அந்த வகையில இந்த குருதி pH ஒரு குறித்த மிக குறுகிய ஒரு சிறிய வீச்சுக்களை மாறிலியாக பண்ண வேணும். இது ஒரு சீர்திருத்த நிலையால எய்தப்படுகிறது. முக்கியமாக இந்த மனிதன் சுவாசத்தின் நரம்பு கட்டுப்பாடு, விளங்குதோ, இதோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். உங்களுக்கு தெரியும், இந்த சுவாச கட்டுப்பாட்டுக்காக சில உணரிகள் அங்க காணப்படுது. விளங்குதோ? முக்கியமாக இந்த குருதியில pH, குருதியின் CO2 பகுதிய முகம், இந்த குருதியின் ஆக்சிஜன் பகுதிய முகம், இது 3ஐயும் கண்டறியக்கூடிய உணரிகள் இந்த இதயத்தோட தொடர்பாக இருக்கிற பிரதான குருதி கலன்கள்ல காணப்படுது. அதாவது பெருநாடியிலும் இந்த சிரசு நாடியிலும் விசேட நரம்பு முடிவிடங்கள் இருக்கும். இந்த விசேட நரம்பு முடிவிடங்கள் இந்த குருதி pH, CO2 பௌதியமுக அதிகரிப்பு, ஆக்சிஜன் பௌதியமுக அதிகரிப்பு மிகையாக இருந்தால் அதனையும் கண்டறியக்கூடியவை. விளங்குதோ? இவை இவ்வாறு கண்டறிகிறதின் விளைவு, விளங்குதோ, இதில இருந்து கணத்தாக்கம் இயக்க நரம்பின் வழியாக பிரிமென் ரட்டுக்கும் பழுவிடை தசை அல்லது விலாயன்படை தசைக்கும் விநியோகிக்கப்படும். இதன் விளைவாக பிரிமென் ரட்டு சுருங்கும்,
விலாயன்புக்கு இடைப்பட்ட தசைகள் சுருங்கும். இதன் விளைவாக இந்த நெஞ்சுக்குழியின் கனவளவு அதிகரிக்கும். நுரையீரல்கள் விரிவடையும். அப்படி நுரையீரல்கள் விரிவடையும் போது உள்ளுக்குள்ள வளியின் அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்தை விட குறையும். இதனால இந்த அமுக்கப்படுத்திறனு கூடாக வலி உட்சென்று நுரையீரலை நிரப்ப முடியும். விளங்குதோ? இங்க சாதாரண மூச்சு விடுதல் என்றது விளங்குதோ ஒரு வெற்றுப்பெருக்கு உட்பட்ட விளங்குதானே கிட்டத்தட்ட 500 மில்லி லிட்டர் வலி உள்ளெடுத்து அவ்வளவும் வெளியேற்றப்படும். இதை சொல்லுவோம் வெற்றுப்பெருக்கு கனவளவு. இதே நேரத்தில் விளங்குதோ இந்த குருதி pH தாழ்த்தப்பட்டால் 7.4 விட குறையுமென்றால் விளங்குதோ இந்த முக்கியமாக இந்த பிரதான குருதிக்கலன்களில் உள்ள உணரிகள் தூண்டப்படும். பிரிமென்ரட்டின் சுருக்கம் அதிகரிக்கப்படும். விலாயன்பு தசையின் சுருக்கம் அதிகரிக்கப்படும். விளைவு சுவாச வீதம் சுவாச ஆழம். சுவாச வீதம் என்றது ஒரு நிமிடத்தில் ஏற்படும் சுவாசங்களின் எண்ணிக்கை, மூச்சு விடுதல்களின் எண்ணிக்கை. சுவாச ஆழம் என்றது உள்ளெடுக்கப்படும் அல்லது வெளியேற்றப்படும் வழியின் கனவளவோட சம்பந்தப்பட்டது. நுரையீரலின் மொத்த கனவளத்தோட தொடர்புபடுத்தி ஆராயப்பட வேண்டியது. விளங்குதோ? அப்ப இந்த சுவாச வீதம் சுவாச ஆழம் அதிகரிக்கும். இதன் மூலம் அதிகரித்த தாழ்த்தப்பட்ட pH 7.4 என்ற நியம மட்டத்துக்கு கொண்டு வரப்படும். விளங்குதான்? ரைட். இது மட்டுமல்ல, இந்த நுரையீரல் சுவாச மரம் என குறிப்பிடப்படும் சுவாசப்பை குழாய்கள், சுவாசப்பை சிறு குழாய்களில் சுவரில் ஒரு விசேட நரம்பு முடிவிடங்கள் இருக்கும். இவையும் ஒரு வகை உணரிகள். இவை நுரையீரல் சுவர் ஈர்க்கப்படுவதை இழுக்கப்படுவதை கண்டறியக்கூடிய இந்த ஸ்ட்ரிச் ரெசிப்டர்ஸ் என்று சொல்ற ஈர்வை அல்லது இழுவை வாங்கிகளாக இருக்கும். விளங்குதோ? இது மாத்திரமல்ல, இந்த நீள்வளைய மைய விளையத்தில் கூட இந்த குருதி pH மாற்றத்தை குருதியில் CO2 செறிவின் அதிகரிப்பை கண்டறியக்கூடிய உணரிகள் இருக்குது. விளங்குதோ? இது முக்கியமாக இந்த மூளைய முன்னான் வாய்பொருளின் pH மாற்றத்தை கண்டறியக்கூடியவை. அப்போ இந்த உணரிகளின் பங்களிப்பு, இந்த உணரிகளில் இருந்து நீள்வளைய மைய விளையத்தின் வெரோலியின் பாலத்தின் கண்ட்ரோலிங் சர்க்கிட்ஸ் கட்டுப்படுத்தும் சுற்றுகளுக்கு தகவலை கொண்டு செல்லக்கூடிய புலன் நரம்புகள், அதே நேரத்தில் கட்டுப்படுத்தும் சுற்றுக்களில் இருந்து தகவலை கொண்டு செல்லக்கூடிய வெளிக்காவு நரம்புகள், இவற்றின் பங்களிப்பு அனைத்தும் இந்த சுவாசத்தின் நரம்பு கட்டுப்பாட்டில் இருக்கும். சாதாரண மூச்சு விடல் இச்சையின்றியது, நரம்பு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. அதே போல இந்த வலிந்த சுவாசம் மூளையத்தின் கட்டுப்பாட்டுக்குரியது. விளங்குதோ? நினைத்து செயற்படுத்தக்கூடியது. இந்த வலிந்த சுவாசத்தில் பிற்புற தசைகள், கழுத்து தசைகள், வயிற்றுக்குரிய தசைகள் போன்றவையும் மேலதிகமாக பங்கெடுக்க வேண்டும். ரைட். அப்ப அந்த வகையில் குருதி pH தாழ்த்தப்பட்டால் தான் சுவாச வீதம் சுவாச ஆழம் அதிகரிக்கும். விளங்குதோ? இப்போ நீங்கள் வேகமாக ஓடினால், ஒரு எக்ஸசைஸ் செய்தால் அல்லது கடுமையான ஒரு வேலையை செய்தால் மூச்சு வாங்கும் என்று சொல்லுவீங்க. விளங்குதோ? அதாவது ஒரு நிமிடத்தில் மூச்சு விடுதலின் கண்டு எண்ணிக்கை 15 விட அதிகரிக்கும். உள்ளெடுக்கப்படும் வழி, வெளியேற்றப்படும் வழி சாதாரண வெற்றுப்பெருக்கு அளவை விட மேலும் அதிகரிக்கும். விளங்குதோ? இது குருதி pH தாழ்த்தப்படுதலின் விளைவையுடைய குருதி pH அதிகரிப்பது அல்லது உயர்த்தப்பட்ட குருதி pH விளைவு அல்ல. முதலாவது கூற்று தவறு. இரண்டாவது, வெளிச்சூழல் வழி சார்பாக நுரையீரலினுள் உள்ள வழியின் அமுக்கம் குறைவதால் வெளிச்சுவாச நிகழும் இல்லை. போயிலின் விதி, நுரையீரலுக்கு அமுக்கம் குறைஞ்சா வளிமண்டல காத்து உள்ளுக்கு போகும்.
நுரையீரல் வழியின் அமுக்கமும் வளிமண்டல அமுக்கமும் சமனாகும் வரை காத்து போய்கொண்டே இருக்கும். அப்படி காத்து போறதை மட்டுப்படுத்த வேணும். உள்ளுக்குள்ள குழாய்கள் விரிவடைவதை தடுக்க வேணும். இதுல தான் இந்த ஈர்த்த வாங்கிகளின் பங்களிப்பு. நுரையீரல், சுவாசமரம் அல்லது சுவாச சிறு குழாய்களில் உள்ள இழுவிய கண்டறியக்கூடிய வாங்கி என்ற பங்களிப்பு இந்த அதிக விரிவில இருந்து தடுக்கிறதுக்கு தான் உதவும். இங்க முக்கியமாக இந்த ஈர்த்த வாங்கிகள்ல இருந்து கணத்தாக்கம் அலையு நரம்பு எனப்படும் புலன் நரம்பாலே கட்டுப்படுத்தும் சுற்றுக்கு போகும். நீள்வளைய மையவுடைய மெரோலியின் பால கட்டுப்படுத்தும் சுற்றுகளுக்கு போய் உச்சுவாசத்தை நிறுத்துவதோட வெளிச்சுவாசத்தை தொடக்கும். உச்சுவாசத்தை நிறுத்துவதுடன் வெளிச்சுவாசத்தை தொடக்கும். இதுகின்ற விளைவு விளங்குதானே, அதிகம் விரிவடைவது பாதுகாக்கப்படும். அப்ப இரண்டாவது கூற்றுப்பிழை, உச்சுவாசம் நிகழ முடியாது. மூன்றாவது கூற்று எடுப்பம், நுரையீரல் இழையத்தில் உள்ள உணரிகள் சுவாசத்தின் போது நுரையீரலின் அளவுக்கு அதிகமான விரிவாக்கத்தை தடுப்பதற்கு உதவும். சரி, விளங்குதோ? நுரையீரல் இழையத்தில் இருக்கிற அந்த உணரிகள், ஈர்த்த வாங்கிகள், அந்த இழுவிய கண்டறியக்கூடிய உணரிகள் விளங்குதான், அந்த அளவுக்கு அதிகமான விரிவாக்கத்தை தடுக்கும். சரியான கூற்று. சுவாச சிற்றறை மேற்பரப்பை சூழ உள்ள பாய்மத்தின் உயர் மேற்பரப்பு விசை வெளிச்சுவாசத்தை எளிதாக்குது. உங்களுக்கு தெரியும், சுவாச சிற்றறையின் சுவர் தனிப்பட சுவர், அங்க இருக்கிற மேலணி தட்டையான மேலணி, எளிய செதின் மேலணி விளங்குதோம். அதில் சில மேலணி கலங்கள் திரிவடைந்து செப்டல் செல் என குறிப்பிடப்படும் கலங்களாக மாறும். இந்த செப்டல் செல்ஸ் பொஸ்போலிபிட்டை சுரக்கும். இந்த பொஸ்போலிபிட் அங்க படலமாக விளங்குதோ, ஒரு அதாவது பொஸ்போலிபிட் மூலக்கூறுகள் ஒரு தனிப்படை ஒன்றை அமைக்கும். இதனால சுவாச சிற்றறை என்ற சுவருக்கும் இந்த பொஸ்போலிபிட் தனிப்படைக்கும் இடையில ஒரு சின்னொரு பதார்த்தம், ஒரு திரவம் அங்க காணப்படும். இது சுவாச வாயுக்கள் கரைந்து பரவுவதை எளிதாக்கும். அது மட்டுமல்ல, உள்ளுக்கு ஒரு வழிகொண்ட உள்ளிடத்தை மெயின்டைன் பண்ணும் வேணும். விளங்குதான், ரைட்? இதான் இந்த பொஸ்போலிபிட்டுகள் சிற்றறைகள் தகர்வடைவதை தடுக்கும். விளங்குதோ? முக்கியமாக ரைட், இந்த வெளிச்சுவாசத்தை எளிதாக்கும் என்ற கூற்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது, தொகுதி குருதிமயிர் குழாய்கள் ஊடாக இழையங்களை அடையும் குருதியில் உள்ள CO2வின் பகுதி அமுக்கமானது இழையங்களில் உள்ள CO2வின் பகுதி அமுக்கத்திலும் பார்க்க அதிகரிப்பதால் அகச்சுவாசம் நிகழ்கின்றது. அகச்சுவாசம் நிகழ வேணுமெண்டா விளங்குதோ, அங்க இந்த ரசாயன பரிமாற்றம், அதன் திசை முக்கியமாக ஆக்சிஜன் குருதியில இருந்து இளையக்கலங்களுக்கு பரவ வேணும். இங்க இடையில் ஒரு மீடியாவா சிற்றிடவழிப்பாய் பொருள் இருக்கு. அதே போல கலங்களுக்கு உருவாக்கப்பட்ட CO2 இளையப்பாய் பொருளுக்கு வந்து குருதிக்கு வர வேணும். விளங்குதோ? அப்ப கலங்களுக்கு CO2வின் பௌதிய முக்கம் உயர்வாக இருக்க வேணும், குருதியில CO2வின் பௌதிய முக்கம் குறைவாக இருக்க வேணும். விளங்குதோ? அப்ப அந்த கூற்று பிழை. அப்ப சரியான கூற்று மூன்றாவது. விளங்குதோ? நல்ல ஒரு அருமையான கேள்வி. இதை நீங்கள் வடிவா விளங்கி கொண்டால் விளங்குதோ, சுவாச சீராக்கத்தை விளங்கி கொள்ளலாம். அந்த சுவாச சீராக்கத்தை விளங்கி கொள்ள வேணும் என்றால் 2019 எஸ்ஏ கேள்வி இருக்கா, அதில் புள்ளிகளும் திட்டத்தை இருக்கா, நீங்கள் மீள கற்றுக்கொள்வது சிறப்பாக மை. அடுத்த வினாவுக்கு வருவோம். 23வது, மனித சிறுநீரகங்கள் தொடர்பாக சரியான கூற்றை தெரிவு செய்க. உங்களுக்கு தெரியும், மனிதன் வயிற்று குழிகளை
பிற்புற சுவருக்கு அண்மையா ஒரு சோடி சிறுநீரகங்கள் காணப்படுது. இந்த சிறுநீரகங்கள் சுற்றுவிரிக்கு பின்னானவை. இந்த சிறுநீரகங்களை பொறுத்தவரையில சிறுநீரகத்துக்குரிய ஒரு கொழுப்பு திணிவின் மேல வைக்கப்பட்டு நாரளிய உரையால சூழப்பட்டு பாதுகாக்கப்படும். இந்த வலது இடது 2 சிறுநீரகங்களும் ஒரே மட்டத்தில் இருப்பதில்லை. வலது சிறுநீரகம் சற்று பதிவாக காணப்படும். வலது சிறுநீரகம் சற்று பதிவாக இருக்கும். இதற்கான காரணம் என்னென்று சொன்னால், வயிற்றுக்குழியின் வலது புறத்தில் ஈரலின் பெரும்பகுதி அமைந்திருக்குது. இதனால வலது சிறுநீரகம் சற்று பதிவாக காணப்படும். விளங்குதோ? முக்கியமாக இந்த சிறுநீரகங்களை பொறுத்த வரையில விளங்குதோ, சிறுநீர் குழாய்களோடு இணைக்கப்பட்டிருக்கும். சிறுநீர் குழாய்கள் சிறுநீர் பைக்குள் திறக்கும். சிறுநீர் பை சிறுநீர் வழி மூலம் வழி திறக்கும். விளங்குதானே? இப்போ நாங்கள் இந்த வினாவுக்கு வருவோம். முதலாவதே இந்த சிறுநீரகங்கள் மட்டம் தொடர்பான கூற்று தரப்பட்டிருக்குது. இடது சிறுநீரகம் வலது சிறுநீரகத்திலும் சற்று தாழ்வாக பிற்புற வயிற்றுப்புற சுவரில் அமைந்திருக்கும். பாருங்க, இந்த கேள்வி இந்த பிற்புற வயிற்று சுவரண்ட வயிற்றுக்குழி சுவரண்ட கூற்றை கண்டவுடனே நீங்கள் இந்த கூற்று சரியென நினைக்க கூடும். விளங்குதோ? கவனமாக கவனிக்க வேணும். வலதுபுறத்தில் ஈரல் இருக்குது, வயிற்றுக்குழியின் வலதுபுறத்தில் ஈரல் இருக்குது. இதனால் இடது சிறுநீரகத்தை விட வலது சிறுநீரகம் சற்று பதிவாக இருக்க வேண்டும். விளங்குதோ? முதலாவது கூற்று தவறு. இரண்டாவது கூற்றுக்கு வருவோம். சிறுநீரகத்தில் உள்ள பெரும்பாலான சிறுநீர் அகத்திகள் மையவிளைய அயலுக்குரிய சிறுநீர் அகத்திகள். உங்களுக்கு தெரியும், 2 விதமான சிறுநீர் அகத்திகள். 2 விதமான சிறுநீர் அகத்திகள். ஒன்று மேற்பட்டைக்குரிய சிறுநீர் அகத்தி. விளங்குதோ? இது இந்த போமனின் உரை மேற்பட்டையில் இருக்கும். விளங்குதான்? இந்த மேற்பட்ட மைய விளைய சந்திக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்கும். விளங்குதோ? இது இந்த எல்லியின் தடம் மைய விளையத்தின் குறுகிய ஆழத்தை சென்றடைந்திருக்கும். குறுகிய ஆழத்தை சென்றடைந்திருக்கும். இந்த மேற்பட்ட சிறுநீரகத்திகள் சாதாரண நிலைமைகளில் தொழிற்படக்கூடியவை. விளங்குதோ? ஒப்பீட்டளவில் அதிக எண்ணிக்கையில் காணப்படுபவை. திருப்பி சொல்கிறேன். மேற்பட்டைக்குரிய சிறுநீரகத்திகளின் போமனின் உரை மேற்பட்டை மைய விளைய சந்திக்கு கொஞ்சம் அப்பால இருக்கும். ഇതിൻ്റെ எல்லியின் தடம் ஆழமாக ஊடுருவதில்லை. சாதாரண நிலைமைகளில் தொழிற்படக்கூடியவை. ஒப்பீட்டளவில் அதிக எண்ணிக்கையில் இருக்கும். அடுத்தது இந்த மைய விளைய அயலுக்குரிய சிறுநீரகத்திகள் எண்ணிக்கை குறைந்தவை. இவற்றின் போமனின் உரை மேற்பட்டை பகுதியில், ஆனால் மேற்பட்டை மைய விளைய சந்திக்கு அண்மையாக இருக்கும். இவற்றின் எல்லியின் தடம் நீண்டது, ஆழமாக ஊடுருவி இருக்கும். இவை இந்த நீர்ப்பற்றா குறைவான காலங்களில் வினைத்திறனாக தொழிற்படக்கூடியவை. விளங்குதோ? இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. ரைட். அடுத்தது, அப்போ சிறுநீரகத்தில் உள்ள பெரும்பாலான சிறுநீரகத்திகள் மைய விளைய அயலுக்குரிய சிறுநீரகத்தி தவறு. மேற்பட்டைக்குரிய சிறுநீரகத்தி. குருதி அமுக்காதி எரிப்பை கண்டறியக்கூடிய உணரிகள் சிறுநீரகங்களில் காணப்படுகின்றன. ரைட். நிச்சயமாக காணப்படும். உங்களுக்கு தெரியும், சிறுநீரகத்தில் சிறுநீரகத்திகள் இருக்கும். இந்த சிறுநீரகத்திகள் நெப்ரான்ஸ், இவற்றுக்கான குருதி விநியோகம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். விளங்குதோ? சிறுநீரகத்துக்கான குருதி விநியோகம் தொகுதி பெருநாடியால
അതിൻ്റെ ഒരു കിളയാല വിനിയോഗിക്കപ്പെടുന്നത്. இந்த சிறுநீரக நாடி விளங்குதோ, இந்த ஹில என்ற பகுதி சிறுநீரகத்தின் இந்த குழிவான பகுதி சிறுநீரக இடுப்பினூடாக உட்புகும், கிளை கொள்ளும். விளங்குதோ, இன்னும் மேலும் கிளை கொள்ளும். மாறது உட்காவு புன்னாடி. இந்த உட்காவு புன்னாடிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறுநீரகத்திற்கு குருதியை வழங்கும். விளங்குதோ, இந்த உட்காவு புன்னாடி போமனின் உரைக்குள்ளே ஒரு மயிர்குழாய் பின்னலை ஆக்கும். அது கலங்கோள பந்து. விளங்குதோ, கலங்கோள பந்தோட இணைகிறது உட்காவு புன்னாடி. இது வழிக்காவு புன்னாடியுடன் ஒப்பிடுகையில் விட்டத்தில் பெரியது. படித்தலுக்கான அமுக்கத்தை பேணுவதற்கு உதவும். விளங்குதோ, இந்த உட்காவு புன்னாடி கலங்கோளத்தை அடைவதற்கு முன்னர் இந்த சேமமடிந்த சிறுகுழாயில தொடும். விளங்குதோ, உட்காவு புன்னாடி கலங்கோள பந்தை சென்றடைவதற்கு முன்னர் இந்த சிறுநீரகத்தின் வெளிக்காவு புன்னாடி சேமமடிந்த சிறுகுழாயின் ஒரு இடத்தை தொட்டு கொண்டு செல்லும். அந்த இடம் ஜக்ஸ்டா மெடுலரி காம்ப்ளெக்ஸ் என்று குறிப்பிடப்படும். விளங்குதோ, ஜக்ஸ்டா சிக்கல் என்று சாதாரணமாக சொல்லலாம். இங்க சில உணரிகள் இருக்குது, சுரக்குங்கலங்கள் இருக்குது. விளங்குதோ, இங்க உள்ள உணரி குருதி அமுக்க குறைவை கண்டறியும், வடிதிரவத்தின் சோடியத்தின் அளவை கண்டறியும். விளங்குதான். முக்கியமாக கலங்கோள வடித்தல் குருதி அமுக்கம் குறைந்தால் கலங்கோள வடித்தல் குறையும். இது இங்க உள்ள இந்த குறிப்பிட்ட உணரியால கண்டறியப்படும். அப்படி கண்டறியப்பட்டதின் விளைவு ரெனின் என்ற நொதியத்தை சுரக்கும். இந்த ரெனின் என்ற நொதியம் குருதியில இருக்கிற அஞ்சியோடென்சினோஜன் என்ற முன்னோடி பதார்த்தத்தை அஞ்சியோடென்சினாக மாற்றும். அஞ்சியோடென்சினோஜன் ஈரலால் சுரக்கப்பட்டு குருதியில காணப்படும். இந்த அஞ்சியோடென்சினோஜன் ரெனினால அஞ்சியோடென்சினோஜன் ஒன்றாக மாற்றப்படும். இந்த அஞ்சியோடென்சினோஜன் ஒன்று அஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம், சுருக்கமாக ACE என்று குறிப்பிடுவர். இந்த அஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் மாற்ற நொதியத்தால அஞ்சியோடென்சின் 2 மாற்றப்படும். இந்த அஞ்சியோடென்சின் 2 இடத்துல தொழிற்படும். முக்கியமா ஒன்று அதிரீனல் சுரப்பின் மேற்பட்டைய தூண்டும், அல்டஸ்டரோன் சுரத்தலை தூண்டும். அடுத்தது தோலுக்கு கீழே உள்ள சுற்றையல் புன்னாடிகளில் சுருங்க செய்யும், குருதி அமுக்கத்தின் தடையை கூட்டும். விளங்குதோ, அல்டஸ்டரோன் சோடியத்தின் மீளகத்துறிஞ்சலை தூண்டும், K+ கழித்தலை தூண்டும். இதுன்ற விளைவாக Na+ சேர்த்து நீரை மீள உறிஞ்சும். Na+ சேர்த்து நீரை மீள உறிஞ்சும். அப்படி நீரை மீள உறிஞ்சுவதால குருதி கனவளவு அதிகரிக்கும். சுற்றோட்டத்தின் தடை அதிகரிப்பதால குருதி கனவளவு அதிகரிப்பதால குறைவடைந்த குருதி அமுக்கம் நியம வீச்சுக்கு வரும். விளங்குதோ, ரைட். உடனடியாகவே இதை நீங்கள் படித்த நோட்ஸே அல்லது ரிசோர்ஸ் புக் எடுத்து இந்த விடயத்தை கற்றுக்கொண்டீங்கள் என்றால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். விளங்குதான். அப்போ அந்த வகையில் குருதி அமுக்கத்தை கண்டறியக்கூடிய உணரிகள் சிறுநீரகங்களில் காணப்படும் என்றது சரி. இங்கே இன்னும் ஒரு உணரியும் இருக்கும், குருதியில் உள்ள ஆக்சிஜன் அளவை கண்டறியக்கூடிய உணரி. இதுவும் இந்த எக்ஸ்ட்ராசிக்கலை தூண்டும். விளைவு எரித்ரோபோயட்டின் என்ற ஹோமோன் சுரக்கப்படும். இது செங்குருதி கலங்களின் உற்பத்தியுடன் சம்பந்தப்பட்ட ஹோமோன். ரைட். அடுத்தது
அப்ப குருதியமுக்க அதிகரிப்பை கண்டறியக்கூடிய உணரிகள் சிறுநீரகங்களில் காணப்படும். அதிகரிப்பை என்றது தவறானது. குருதியமுக்க குறைவை கண்டறியக்கூடிய உணரிகள். குருதியமுக்கம் குறைஞ்சால் வடிதிரவத்தின் அளவு குறையும், உணரி தூண்டப்படும், ரெனின் சுரக்கும். விளங்குதோ? அடுத்தது சிறுநீரகத்தின் ஊடாக H+ஐ மீளகத்துறிஞ்சுவதன் மூலம் சிறுநீரகங்கள் குருதி pH சீராக்கும். உங்களுக்கு தெரியும். விளங்குதோ? H+ஐ கட்டுப்படுத்துவதன் மூலம் குருதி pH ஒழுங்காக்கலாம். ஏனென்றால் குருதி pH நேர்மாறு வீத சமன் HN சரி. குருதி pH நேர்மாறு வீத சமன் HN சரிவு. அப்ப நிச்சயமா விளங்குதோ குருதியில உள்ள H+ அயன்களின் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம் குறைப்பதன் மூலம் குருதி pH அதிகரிக்க செய்யலாம். இதற்காக நடைபெறுவது மீளகத்துறிஞ்சல் அல்ல. இதற்காக நடைபெறும் நிகழ்வு சுரத்தல். விளங்குதோ? அப்ப நிச்சயமாக H+ சுரக்கப்படும். விளங்குதான்? ரைட். விளங்குதோ? அதே நேரத்தில் அமோனியாவும் சுரக்கப்படும். அமோனியா சுரக்கப்படுறது மந்தமாக, அனுசவ சக்தி பயன்படுத்தப்படாத நிலையில். H+ சுரக்கப்படுறது உயிர்ப்பாக. விளங்குதோ? சுரந்து விடப்படும் இடம் வடிதிரவம். அப்ப வடிதிரவத்தில் ரெண்டு ஒன்று சந்திக்கும். அமோனியாவும் H+ம் சந்திக்கும். விளங்குதோ? அங்கே அமோனியா H+ கைப்பற்றும். இதழ் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும். விளங்குதோ? அமோனியம் அயன் உருவாகும். விளங்குதான்? இதுதான் அங்க நடைபெறும் நிகழ்வு. அப்ப அங்க மீளகத்துறிஞ்சல் என்றது தவறு. சுரத்தல். சிறுநீரகங்கள் செங்குருதி கலங்களின் உற்பத்தியில் பங்கெடுக்கும். இப்பதான் என்ன சொன்னான், குருதியில் ஒட்சன் அளவு குறைஞ்சால் இந்த ஜக்ஸ்டாச்சிக்கல் தூண்டப்படும். எரித்ரோபோயட்டின் என்ற ஹோமோனை சுரக்கும். இது முக்கியமா விலாயன்பு, முள்ளந்தண்டென்பு, மாறுபட்ட இடுப்பென்பு போன்றவற்றின் என்பு மச்சேல தொழிற்படும். விளங்குதோ? செங்குருதி கலங்களின் உற்பத்தி நிகழும். விளங்குதான்? ஒட்சிசன் கடத்தல் சீராக இருக்கும். விளங்குதான்? அங்க அனீமியாண்ட பிரச்சனை வரா. ரைட். சரியான விடை 5வது. அடுத்தது இந்த 24வது வினாவுக்கு வருவோம். இரசாயன நரம்பிணைப்பில் நரம்பிணைப்பு பிளவினுள் நரம்பூடு கடத்திகள் வெளிவிடப்படுவது பின்வருவனவற்றுள் எதனால்? உங்களுக்கு தெரியும், நரம்பிணைப்புண்டொரு தலைப்பு கற்றிருப்பீர்கள். 2 விதமான நரம்பிணைப்பு இருக்குது. ஒன்று இரசாயன நரம்பிணைப்பு. இந்த ரசாயன நரம்பிணைப்பு கூடாக அல்லது அதற்கு குறுக்காக கணத்தாக்கம் கடத்தப்பட வேண்டுமாயிருந்தால் 2 வழிகளும் தேவைப்படும். அதாவது மின்முறை, இரசாயன முறை 2 ஊடாகவுமே இந்த ரசாயன நரம்பிணைப்பின் ஊடாக கணத்தாக்கம் கடத்தப்பட முடியும். சில இடங்கள்ல நேரடியான நரம்பிணைப்புகளும் இருக்குது. அங்க மின்முறையில மட்டும்தான் கடத்தப்படும். விளங்குதோ? இந்த நரம்பிணைப்பில 2 கலங்கள் பங்கெடுக்கும். ஒன்று நரம்பிணைப்புக்கு முன்னான கலம், அடுத்தது நரம்பிணைப்புக்கு பின்னான கலம். விளங்குதோ? இந்த 2 கலங்களும் ஒரு ஒடுங்கிய ஒரு இடைவெளியின் ஊடாக சந்திக்கும். அந்த ஒடுங்கிய இடைவெளி
நரம்பிணைப்பு பிளவு எனப்படும். அந்த இடைவெளியின் ரெண்டு பக்கமும் ரெண்டு வெவ்வேறு கலங்கள். அந்த கலங்களின் முதலுரு மென்சவ்வு. இந்த நரம்பிணைப்பு பிளவுக்கு முன்னுக்குள்ள நரம்பு கலத்தின் முதலுரு மென்சவ்வு நரம்பிணைப்பு முன் மென்சவ்வு. மற்றது நரம்பிணைப்பு பின் மென்சவ்வு. இந்த நரம்பிணைப்பு முன் மென்சவ்வு கால்சியம் டிரான்ஸ்போர்ட்டர் ஒன்றை கொண்டிருக்கும். கால்சியம் அயன்களை புகவிடக்கூடிய ஒரு கால்வாய் அல்லது ஒரு பம்பி ஒன்றை கொண்டிருக்கும். நரம்பிணைப்பு பிளவுக்குள்ள கால்சியம் அயன்கள் இருக்கும். இந்த நரம்பிணைப்பு முன்மென்சவ்வு முனைவு அளிக்கப்பட்டால் தாக்கழுத்தம் வந்து அதன் விளைவாக நரம்பிணைப்பு முன்மென்சவ்வு முனைவு அளிக்கப்பட்டால் கால்சியம் அயன்கள் உட்பாயும். நரம்பிணைப்பு முடிவிடத்துக்குள்ள கால்சியம் அயன்கள செறிவு அதிகரிக்கும். அப்படி கால்சியம் அயன்கள செறிவு அதிகரிக்கும் போது இந்த புடகங்கள் அசைய துவங்கும். நரம்பிணைப்பு முன்மென்சவ்வுக்கு இணைக்கப்படும், வெடிக்கும். அங்க இருக்கிற நரம்பு ஊடு கடத்தி நரம்பிணைப்பு பிளவுக்குள்ள விடப்படும். இது ஒரே சொல்லில சொல்றதா இருந்தால் எக்ஸோசைட்டோசிஸ், புறக்குழியமாதல். அப்ப இந்த புறக்குழியமாதலால நரம்பூடு கடத்தி நரம்பிணைப்பு பிளவுக விடப்பட்டுடுது. இந்த நரம்பூடு கடத்தி நரம்பிணைப்பு பின்மென்சவ்வை அடையும். அங்க உள்ள வாங்கியோட இணையும், மீளக்கூடியவாறு இணையும். அங்க உள்ள சோடியம் பொட்டாசியம் அயன்கள் பரிமாற்றப்படும் கால்வாயை திறக்கும். சோடியம் அயன் நரம்பிணைப்பு பிளவில இருந்து உட்பாயும். பொட்டாசியம் அயன் நரம்பிணைப்பு பின்கலத்தில் இருந்து நரம்பிணைப்பு பிளவுக்குள்ள வரும். விளைவு நரம்பிணைப்பு பின்மென்சவ்வு முனைவளிக்கப்படும். கணத்தாக்கம் தொடர்ந்து பயணிக்கும். அதன் பின்னர் இந்த நரம்பூடு கடத்தி வாங்கின்ற தொடர்பிலிருந்து நீக்கப்படும். நொதியத்தால சமிபாடடைய செய்யப்படும், மீண்டும் உறிஞ்சப்படும். விளைவு நரம்பிணைப்பினூடான கணத்தாக்க கடத்தல் நிறுத்தப்படும். விளங்குதோ? அப்ப பாருங்கோ, ரசாயன நரம்பிணைப்பில் நரம்பிணைப்பு பிளவினுள் நரம்பூடு கடத்திகள் வெளிவிடப்படுவது பின்வருவனவற்றுள் எதனால்? நரம்பிணைப்பு பிளவுக்குள் கால்சியம் அயன் சரிவு அதிகரிக்கும் போது நரம்பிணைப்பு பிளவுக்கு குறைய வேணும். பிளவுக்குள்ள இருந்து நரம்பிணைப்பு முடிவிடத்துக்குள்ள போக வேணும். விளங்குதோ? பிளவுக்கு அதிகரிக்க கூடாது. முதலாவது தவறு. நரம்பிணைப்பு பிளவுக்குள் Na+ அயன் சரிவு குறையும் போது Na+ நரம்பிணைப்புக்கு பின்னான கலத்தில இருந்து கால்வாய் திறக்க வெளிப்பாயும், பிளவுக்கு வந்து சேரும். அப்ப பிளவுக்கு Na+ அதிகரிக்கும், K+ குறையும். அப்ப இரண்டாவதும் தவறானது. மூன்றாவது, நரம்பிணைப்பின் முன்னான முடிவிடத்தில் K+ சரிவு அதிகரிக்கும் போது நரம்பிணைப்பின் முன்னான முடிவிடத்துக்கு K+ அயன்கள் போவார். கால்சியம் மட்டும்தான் உட்பாயும். K+ பிளவுக்குள்ள இருந்து பின்னான கலத்துக்கு போகும். வலு கவனம். K+ நரம்பிணைப்பு பிளவுக்கு இருந்து பின்னான கலத்துக்கு போகும், பின்னான முடிவிடத்துக்கு போகும். ரைட். நரம்பிணைப்பின் முன்னான முடிவிடத்தில் K+ சரிவு கால்சியம் அயன் சரிவு அதிகரிக்கும் போது சரியான ஊற்று முனைவளிக்கப்படும். முன்மென்சவ்வு கால்சியம் கால்வாய்கள் தொழிற்படும். கால்சியம் முடிவிடத்துக்கு பம்ப் பண்ணப்படும். புடகம் அசையும், மென்சவ்வுக்கு இணைக்கப்படும், வெடிக்கும், நரம்பூடு கடத்திய வெளியேற்றும். ரைட். நரம்பிணைப்பின் முன்னான முடிவிடத்தில் Na+ சரிவு குறையும் போது அங்க சோடியம் பொட்டாசியம் முன்னான முடிவிடத்தில் பரிமாற்றப்படுவதில்லை. சரியான விடை நாலாவது.
25வது வினாக்கு வருவோம். பின்வரும் பொறிமுறை வாங்கிகளில் மனித தோலின் மேற்பரப்பு கண்மித்ததாக காணப்படுவது எது? விளங்குதோ? மனித தோல் கற்றிருப்பீர்கள். விளங்குதானே? மனித தோலுக்கு 2 பகுதி, மேற்றோல், உட்தோல். மேற்றோல் படை கொண்ட செதின்மேலணி, கெராட்டின் ஏற்றப்பட்டிருக்கும். ஆக வெளிப்புற படை, தட்டையான கலங்கள், இறந்த கலங்கள், குளிய ஒரு கெராட்டின் என்ற புரதத்தால பிரதியிடப்பட்டிருக்கும். விளங்குதோ? முக்கியமாக நுண்ணங்கி தொற்றை தடுக்கும், நீரிழப்பை தடுக்கும், பொறிமுறை காயங்கள்ல இருந்து பாதுகாக்கும், யூவி கதிர்வீச்சு ரசாயனங்கள்ல இருந்து பாதுகாப்பை வழங்கும். விளங்குதான்? ரைட். அது மட்டுமல்ல, அடிக்கடி இந்த தோல் உரித்தல் நிகழும். இதனால நுண்ணங்கிகளை அகற்றவும் உதவும். விளங்குதோ? ரைட். அடுத்தது, இந்த மேற்றோலின் அடித்தள மென்சவோட உள்ள படை முளைப்படை, ஜெர்மினல் லேயர். இந்த முளைப்படையில சில விசேடித்த கலங்கள் இருக்கும். முக்கியமாக மெலனோகுலியங்கள் இருக்கும். இது மெலனின் சிறுமணிகளை உற்பத்தி செய்யும். விளங்குதோ? மேற்றோல், உட்தோல் எல்லாத்துக்கும் வழங்கும். அதே போல மேர்க்கலின் தட்டு ஒரு விசேடித்த கலம் இருக்கும். இதுக்கு நரம்பு விநியோகம் இருக்கும். இந்த மேர்க்கலின் தட்டு மெதுவான தொடுகை, விளங்குதோ, நோ போன்றவற்றை உணரக்கூடியது. அப்ப இது மேற்றோலின் முளைப்படையில இருக்குது. விளங்குதானே? அடுத்தது, விசேட நரம்பு முடிவிடங்கள் இருக்கும். விசேட நரம்பு முடிவிடங்கள் தொடுகையை வாங்கும், நோவை வாங்கும். விளங்குதானே? குறிப்பாக மேற்றோல்லையும் இருக்கும், உட்தோல்லையும் இருக்கும். இதை விட விசேட வாங்கிகள் இருக்குது. இந்த மெசுனரின் சிறுதுணிக்கைகள் இருக்குது, தொடுகை நோவை வாங்கும். பெசினியன் சிறுதுணிக்கைகள் இருக்கும். இது உட்தோல்லே ஆழமாக காணப்படும், வலுவான அமுக்கத்தை வாங்கக்கூடிய உணரிகள். விளங்குதோ? அப்ப அந்த வகையில இங்க ஏ சுயாதீன முடிவுடன் தந்திருக்கிற தோல் கண்மையாக இருக்கும், மேற்றோல்ல இருக்கும், மேற்பரப்பு கண்மையா இருக்கும். பெசினியன் துருதுணிக்கை உட்தோல்லே ஆழமாக இருக்கும், விடையாக வர முடியாதது. மிஷினரின் சிறுதுணிக்கை தோல் மேற்பரப்பு கண்மையாக இருக்கும். மேர்க்கலின் தட்டு முளைப்படையில இருக்கும், அப்ப மேற்பரப்பு கண்மையா இருக்கும். அப்ப விடை ஏசிடி 4வது விடையை தெரிவு செய்ய முடியும். நல்லது பிள்ளைகள், ஒதுக்கப்பட்ட நேரம் முடிவுற்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் 26வது வினாவுடன் அடுத்த வகுப்பு சந்திப்பு. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.